வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம டிஎன்பிஎஸ்சி கடந்த ஆண்டு கேள்விகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது 2019ஆம் ஆண்டு குரூப் 1 தேர்வில் கேட்கப்பட்ட அறிவியல் கேள்விகள். மொத்தம் 29 கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, எல்லா பொருட்களும் வெற்றிடத்தில் விழும்போது ஏ. முடுக்கம் ஒரே அளவாகவும் நிறை மிகுந்த பொருட்கள் தரையை முதலில் தொடும். பி. முடுக்கம் ஒரே அளவாகவும் எல்லா பொருட்களும் ஒரே நேரத்தில் தரையை தொடும். சி. முடுக்கம் வெவ்வேறாகவும் வெவ்வேறு நேரத்தில் தரையை தொடும். டி. முடுக்கம் வெவ்வேறாகவும் நிறை மிகுந்த பொருட்கள் முதலில் தரையை தொடும். சரியான பதில் பி. முடுக்கம் ஒரே அளவாகவும் எல்லா பொருட்களும் ஒரே நேரத்தில் தரையை தொடும். இரண்டாவது கேள்வி, ஒரு அறையில் எதிர் முழுக்க நேரத்தை குறைப்பதற்கு ஏ. அதிக எண்ணிக்கையில் ஒலிபெருக்கியை பயன்படுத்தலாம். பி. எல்லா ஜன்னல் கதவுகளை திறந்து வைக்க வேண்டும். சி. எல்லா ஜன்னல் கதவுகளை மூடி வைக்க வேண்டும். டி. சத்தமாக பேச வேண்டும். சரியான பதில் பி. எல்லா ஜன்னல் கதவுகளையும் திறந்து வைக்க வேண்டும். மூன்றாவது கேள்வி, விண்வெளியில் வேதி ஆராய்ச்சிக்கு எந்த அலை மாலையில் பயன்படுகிறது? ஏ. நுண்ணலை அலைமாலையியல். பி. அகச்சிவப்பு இன்ஃப்ராரெட் அலைமாலையியல். சி. ராமன் அலைமாலையியல். டி. அணுக்கரு காந்த ஒத்ததிர்வு அலைமாலையியல். சரியான பதில் ஏ. நுண்ணலை அலைமாலையியல். நான்காவது கேள்வி, இந்தியன் சால்ட் பீட்டர் என்பது ஏ. அம்மோனியம் நைட்ரேட் NH4NO3. பி. சோடியம் நைட்ரேட் NaNO3. சி. பொட்டாசியம் நைட்ரேட் KNO3. டி. கால்சியம் நைட்ரேட் CaNO3. சரியான பதில் சி. பொட்டாசியம் நைட்ரேட் KNO3. ஐந்தாவது கேள்வி, சமான கடத்துதிறன் அலகு ஏ. ஓம் ⁻⁻1 cm/⁻1. பி. ஓம் ⁻⁻1 cm/-2 EQ/-1. சி. ஓம் ⁻⁻1 cm² EQ/-1. டி. SCM/-2 EQ/-1. சரியான பதில் சி. ஓம் ⁻⁻1 cm² EQ/-1. ஆறாவது கேள்வி, இந்தியாவில் உள்ள இரும்பின் முக்கிய மூலப்பொருட்கள் நிக்கல் மற்றும் தாமிரம். பி. மாங்கனீஸ் மற்றும் குரோமியம். சி. இரும்பு மற்றும் தாமிரம். டி. டைட்டானியம் மற்றும் குரோமியம். சரியான பதில் பி. மாங்கனீஸ் மற்றும் குரோமியம். ஏழாவது கேள்வி, காற்றில்லா சுவாசத்தில் இறுதியாக கிடைக்கப்பெறுவது ஏ. அசிட்டைல் கோஎன்சைம் CoA. பி. எத்தில் ஆல்கஹால். சி. பைருவிக் அமிலம். டி. சக்சினிக் அமிலம். சரியான பதில் பி. ஈத்தைல் ஆல்கஹால். எட்டாவது கேள்வி, கோல்டன் அரிசி என்பது ஒரு மரபணு மாற்றப்பட்ட பயிர் ஆகும். இதில் ஒருங்கிணைந்த மரபணு உயரிய செறிவுக்கானது ஏ. விட்டமின் ஏ. பி. விட்டமின் பி. சி. விட்டமின் சி. டி. விட்டமின் டி. சரியான பதில் ஏ. விட்டமின் ஏ. ஒன்பதாவது கேள்வி, மிக பரவலாக பயன்படும் உயிரி ஆயுதம் ஏ. பேசிலஸ் சட்டிலிஸ். பி. விட்ரியோ காலரே. சி. பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். டி. எஸ்செரியா கோலை. சரியான பதில் சி. பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். பத்தாவது கேள்வி, இவற்றுள் எந்த தாவரம் எண்ணெயினை விலக்கும் திறன் கொண்டது? ஏ. புகையிலை. பி. மக்காச்சோளம். சி. செம்பருத்தி. டி. கற்றாழை. சரியான பதில் டி. கற்றாழை. 11வது கேள்வி, தலஸ்மியா நோயுள்ளவர்களுக்கு எவை நடைபெறுகிறது? 1. ஆல்ஃபா குளோபின் உருவாவது குறைக்கப்படுகிறது. பி. பீட்டா குளோபின் உருவாவது குறைக்கப்படுகிறது. 3. ஆல்ஃபா மற்றும் பீட்டா குளோபின் உருவாவது அதிகரிக்கப்படுகிறது. ஏ. 1 மட்டும் சரி. பி. 2 மட்டும் சரி. சி. 1 மட்டும் 2 சரி. டி. 3 மட்டும் சரி. சரியான பதில் சி. 1 மட்டும் 2 சரி. 12வது கேள்வி, பின்வருவனவற்றில் எந்த தாவரம் இரத்த சிவப்பணு உற்பத்தியை தூண்டக்கூடியது? ஏ. மஞ்சள். பி. துளசி. சி. எலுமிச்சம்புல். டி. கடுகு. சரியான பதில் சி. எலுமிச்சம்புல்.
13வது கேள்வி. அணுக்கரு விசை என்பது ஏ அதிக அளவில் ஈர்க்கக்கூடியது, பி அதிக அளவில் எதிர்ப்பு விசை உள்ளது, சி அணுக்கரு துகளை பொறுத்து ஈர்ப்பு விசையாகவோ அல்லது எதிர்ப்பு விசையாகவோ அமையும், டி புவியீர்ப்பு விசை. சரியான பதில் ஏ அதிக அளவில் ஈர்க்கக்கூடியது. 14வது கேள்வி. மோஸ்லியின் விதிப்படி அலைமாலையின் அதிர்வெண்ணை பொறுத்து எக்ஸ் கதிர்களின் அலைமாலை எவ்வாறு மாறுபடுகிறது? ஏ தனிமத்தின் அணு எண்ணை பொறுத்தது, பி தனிமத்தின் அணு எண்ணின் இருமடங்கை பொறுத்தது, சி தனிமத்தின் அணு எண்ணின் வர்க்க மூலத்தை பொறுத்தது, டி தனிமத்தின் அணு எண்ணின் 88 4 மடங்கை பொறுத்தது. சரியான பதில் பி தனிமத்தின் அணு எண்ணின் 2 மடங்கை பொறுத்தது. 15வது கேள்வி. எதிர்மின் வாய் கதிர்வு அலைக்காட்டி CRO குறிச்செய்கையின் அளக்க பயன்படுகிறது. ஏ மின்னழுத்தம், பி அதிர்வெண், சி கட்டகோணம், டி மேற்கண்டையாகும். சரியான பதில் டி மேற்கண்டையாகும். 16வது கேள்வி. பின்வரும் சேர்மத்தில் எது புரோட்டான் அமிலம் அல்ல? ஏ SOOH2, பி SO2OH2, சி BOH3, டி BOOH3. கரெக்ட் ஆன்சர். சரியான பதில் சி BOH3. 17வது கேள்வி. SO2 என்பது ஒடுக்கும் காரணி, ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்கும் காரணி, டி இரண்டும் இல்லை. சரியான பதில் சி ஆக்சிஜன் ஏற்ற மற்றும் ஒடுக்கும் காரணி. 18வது கேள்வி. நைட்ரஸ் ஆக்சைடு சிரிப்பூட்டும் வாய் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது மருத்துவத் துறையில் பின்வருமாறு பயன்படுகிறது. ஏ உடனடி குதிரைத்திறன், பி உந்து பொருளாக, சி கிருமி நாசினியாக, டி மயக்க மருந்தாக. சரியான பதில் டி மயக்க மருந்தாக. 19வது கேள்வி. மீத்தேன் ஒரு கார்பனை கொண்டுள்ள ஒரு மூலக்கூறு. அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு. ஏ CH4, பி CH3Cl, சி C2H6, டி CCl4. சரியான பதில் ஏ CH4. 20வது கேள்வி. பின்வருவனவற்றுள் வீரிய மிகுந்த அமிலம் மற்றும் வீரிய மிகுந்த காரவினையை தேர்ந்தெடுக்கவும். ஏ HCOH + NH3, பி HCOH + NaOH, சி HCl + NH3, டி HCl + NaOH. சரியான பதில் டி HCl + NaOH. ஹைட்ரஜன் குளோரைடு மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடு. 21வது கேள்வி. தவறான இணை அல்லது இணைகளை கண்டுபிடி. 1 வளர்சிதை மாற்றம் ஒட்டுமொத்த நொதிகளின் வினைவு. 2 ஆக்சின் ஒளிச்சேர்க்கை. 3 நீரின் ஒளிப்பிளத்தல் வளர்ச்சி. 4 ஆக்சிஜனேற்ற பாஸ்பகரிக்கணம் சுவாசம். ஏ 1 மற்றும் 2, பி 2 மற்றும், சி 2 மற்றும் 3, டி 3 மற்றும் 4. சரியான பதில் சி 2 மற்றும் 3. 22வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எவை மரபுசாரா உற்பத்தி பொருளாக காகிதம் தயாரிக்க பயன்படுகிறது? ஏ மூங்கில், பி சவுக்கு, சி கரும்புச்சக்கை, டி யூகலிப்டஸ். சரியான பதில் சி கரும்புச்சக்கை. 23வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நாளமில்லா சுரப்பிகளில் எது சரியாக பொருந்தும்? 1 ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்கான் இன்சுலின் கொடுக்கும். 2 தைராய்டு சுரப்பி சர்க்கரை வியாதியை கொடுக்கும். 3 அட்ரினல் சுரப்பி முன்கழுத்து கடலையை கொடுக்கும். ஏ 1 மட்டும், பி 1 மற்றும் 2 மட்டும், சி 2 மற்றும் 3 மட்டும், டி 1 2 மற்றும் 3. சரியான பதில் ஏ 1 மட்டும். 24வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் இரத்த சிவப்பு அணுக்கள் ஹிமட்டோபிளாஸ்டிலிருந்து உருவாகும் முதிர்ச்சி அடைவதற்கு பெயர். ஏ எரித்ரோபாய்சிஸ், பி எரித்ரோசயனின், சி எரித்ரோசைட், டி ஹெமட்டோசைட். சரியான பதில் ஏ எரித்ரோபாய்சிஸ். 25வது கேள்வி. மலேரியாவை குணப்படுத்த தற்போது பயன்படுத்தப்படும் கூட்டு மருந்து எது? ஏ குயினன், பி பேன்சிடர், சி குளோரோகுயின், டி பிரைமோகுயின். சரியான பதில் பி பேன்சிடர். 26வது கேள்வி. பாலூட்டிகளின் பால் சுரக்கும் சுரப்பிகள் பின்வரும் சுரப்பியாக மாற்றப்பட்டு செயல்படுகிறது. 1 உமிழ்நீர் சுரப்பி, 2 சபேசே சுரப்பி, 3 பிட்யூட்ரி சுரப்பி. ஏ 1 மட்டும், பி 2 மட்டும், சி 1 மற்றும் 2 மட்டும், டி 1 மற்றும் 3 மட்டும். சரியான பதில் பி 2 மற்றும். 27வது கேள்வி.
கீழ்வருவனவற்றில் எது நேரான சூழ்நிலையில் கூம்பு ஆகும்? ஏ ஆற்றல் கூம்பு, பி எண்ணிக்கை கூம்பு, சி எடை கூம்பு, டி பி மற்றும் சி. சரியான பதில் ஏ ஆற்றல் கூம்பு. 28வது கேள்வி. அமோனியாவில் உள்ள நைட்ரஜனின் சக பிணைப்பு எண்? ஏ 2, பி 4, சி 3, டி 5. சரியான பதில் சி 3. 29வது கேள்வி. நார்மன் போர்லாக் என்பவர் தொடர்புடையது? ஏ வீரிய ரக விதைகள், 2 ரசாயன உரங்கள், 3 ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள். கீழே கொடுக்கப்பட்டவைகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஏ 1 மட்டும், பி 2 மற்றும் 3, சி 1 மற்றும் 3, டி 2 மட்டும். சரியான பதில் ஏ 1 மட்டும். மிக்க நன்றி. இன்னொரு தமிழ் மீடியத்தில் உள்ள ஒரு கேள்வியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.